Hi sweeties, welcome to Arul's World. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எல்லா தாய்மார்களுக்கும் அதுவும் குறிப்பா பெண் குழந்தை வச்சிருக்கவங்க தான் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. பட் ஆனால் நான் ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் வாங்கலாம். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது. அதேமாதிரி நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இந்த வீடியோவில் வந்து நான் தர்ஷ்குட்டிக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான். ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். டெய்லி யூஸ் பண்ணுவோமா அவனுக்கு அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. டெய்லி போடவும் விட மாட்டான். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் மாறிட்டே இருக்கிறதுனால அவனை வந்து டெய்லியும் குளிக்க வைக்கிறது அந்த மாதிரியும் கிடையாது. நம்ம எப்பயாவது வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் நான் காமிச்சிருந்தேன். சோப்பு பவுடராக இருக்கும்போதே. ஸோ இதுதான் இந்த ஆயில் வந்து பாதாம் பேபி ஆயில் தான். ஸோ இந்த ஆயில் வந்து 1 டைம் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். பார்த்தீங்களாலே தெரியும் அந்த அளவுக்கு என் மகன் இருக்கிறான் அப்படி. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் ஃபேவரட். இதோட ஒரு 5வது பாட்டில் இது தர்ஷ்குட்டிக்கு வாங்கினா 5வது பாட்டில் பாடி வாஷ். சோப் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல அவனுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப ட்ரை ஆகுது. ஸ்கின் பயங்கர ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அவனுக்கு. கை கால் எல்லாமே செம ட்ரையாக இருக்குது. அதனால நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன், பாடி வாஷு. ஸோ இது ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 400 rupees வருது உங்களுக்கு. பட் ஆனால் நைக்கால தான் இதெல்லாம் வாங்கினேன், பேபி ப்ராடக்ட். அண்ட் இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா TNW அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட பிராண்ட், அதாவது இந்த கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா TNW தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் நைக்கால போய் செக் பண்ணி பாருங்கள். TNWன்ட்டு இதில் வந்து கோகோனட் மில்க் அந்த இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. இந்த கோகோனட், ஆலோவேரா, அவகேடோ அந்த மாதிரிலாம் நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துருக்காங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அவனை குளிக்க வச்சதுக்கு அப்புறமும் இதோட ஸ்மெல் வந்து இருக்கும் அப்படியே அவன் உடம்புல. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்ஸ் ஃபேஸ் வாஷ். அவனுக்கு பாடி வாஷும் ஃபேஸுக்கு நான் போடுவேன். அது போட்டதுக்கு அப்புறமும் இது நான் போடுவேன். இதுவுமே ஃபேஸ் வாஷ் போடுவேன். இந்த ஃபேஸ் வாஷ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவே மண்ணில் அங்கங்கே விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ வெயிலெல்லாம் ரொம்ப போறாங்கிறதுனால இது வந்து நான் வாங்கினேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அவனுக்கு வாங்கினேன். இதுவுமே 2வதோ 3வது டப்பாவோ அவனுக்கு. அண்ட் அடுத்து வந்து ஷாம்பு வந்து ஒன்னே தான். இது வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் கிட்ட ஆச்சு, 4-5 மாசம் கிட்ட ஆச்சு. ஸோ எக்ஸ்பைரி டேட்டுமே இன்னும் நமக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் இதை வாங்கணும். ஏன்னா எப்பயாச்சும் தான் அவனை தலை குளிக்க வைக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால. இது பெரிய டப்பா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுல வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஸ்மெல் வரும். இது வந்து 3-in-1. இதை வந்து ஷாம்பு, கண்டிஷனர், பாடி வாஷ் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாவ் பிராண்டு. ஃபேஸ் வாஷோட ரேட் சொல்லலையோ. ஃபேஸ் வாஷோட ரேட் வந்து 399, 399 ரூபா. இதே ரேட் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நைக்கால இதே ரேட் வராது, வேற ரேட் தான் வரும். இதோட கம்மியாக தான் வரும். அப்புறம் இதோட ஷாம்போட ரேட்டுமே 399 தான். இதுவுமே கம்மியாக தான் வரும். அதான் சொல்கிறேன்ல, நம்ம இந்த இதில் வாங்கினோன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளதுபதியாக இருக்கும். இது வந்து செட்டாஃபில்லோட பாடி லோஷன். இது வந்து டாக்டர் ரெஃபர் பண்ணது தம்பிக்கு. ஸோ ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கு அவனுக்கு, ரொம்ப சொரப்பாக இருக்கணும்னே டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டலில் வாங்கணும், டாக்டர் கொடுத்த பாடி வாஷ் இது. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேபி எல்லா குழந்தைக்குமே டாக்டர் இந்த பிராண்ட் தான் ரெஃபர் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. 870 ரூபாய் இதோட ரேட்டு. உண்மைக்குமே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லுமே அல்ட்டியாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து தம்பிக்கு வந்து ஃபேஸுக்குன்னு க்ரீம் போடுறது பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீம் தான். இதோட 6வது பேக் அவனுக்கு வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இதை போட்டதுலேருந்து அவனுக்கு எப்படி சொல்கிறது, அவனோட கலர் சேஞ்ச் ஆகிறது எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஃபேஸ் கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிறது எங்களுக்கே பார்த்தாலே எங்களுக்கே அப்படியே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால இதில் வந்து சன்ஸ்கிரீன் தான் இது வந்து எந்த வித ஃபேஸ் ஒயிட்னிங் க்ரீமு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து வெறும் சன்ஸ்கிரீன் தான். இந்த சன்ஸ்கிரீமை தான் நாங்கள் தம்பிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 340 ரூபா. அண்ட் இதோட இந்த பிராண்டும் ஒன்று, ரெண்டுமே ஒன்று தான். நான் இந்த 2 தான் அவனுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் சரி பாடி வாஷ் வந்து ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்போது அவனுக்காக வீடியோலாம் நிறைய பார்ப்பேன் தம்பிக்கு.
ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா பார்ப்பேன். அப்போது பாடி வாஷும் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் அப்பெல்லாம் இல்லை குழந்தைங்களுக்குலாம் என்னால் யூஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் சரி எதுக்கும் ஃபேஸ் வாஷ் வாங்குவேன்னு சொல்லி தான் இன்னும் வாங்கினேன் அவனுக்கு. அண்ட் இது வந்து இது 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 ரெண்டுமே அவசரம் ப்ராடக்ட், சூப்பராக இருக்கும் தம்பிக்கு. நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நியூ பார்ன் பேபிக்கு யூஸ் பண்ணலாமான்னா நோ, இது வந்து நியூ பார்ன் பேபிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இல்லை. குழந்தைக்கு நான் தம்பிக்கு வந்து 1.5 வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1.5 வயசு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே செட்டாஃபிலோட தான். இது வந்து ஃபேஸ் க்ரீம் தான். ஃபேஸ் க்ரீம் இது நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து திடீர்னு பொறியா அந்த மாதிரி ஏதாச்சும் அலர்ஜி மாதிரி வந்துச்சுன்னா இந்த க்ரீம் போட்டால் கொஞ்சம் கேட்குது. இது அதுக்குள்ள க்ரீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஆனால் இது போட்டால் கேட்குது அவனுக்கு, அதனால நான் போடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பவுடர். இந்த பவுடர் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதோட பேக்கேஜே இதான். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, பிளாஸ்டிக்கு கிடையாது. ஸோ ஃபுல்லாமே ஆர்கானிக் தான். அண்ட் இது வந்து என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா நட் ஹேபிட் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான். இதில் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சந்தன பொடி அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வாசனையுமே சந்தனமாக தான் இருக்கும். இதோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு. இதுதான் இதோட பேக்கேஜே. ஸோ இது வந்து போடுவோம். தம்பி வந்து குளிக்க வைக்கணும் இல்லையோ அந்த பவுடர் வந்து போடுவோம். இப்போ ஒரு 6 மாதம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தம்பிக்கு ஃபர்ஸ்ட் பவுடரே போடலை. ஓகே, எங்கேயாவது வெளியில் போனோம் குளிக்க வைக்கல அப்படின்னா ஒரு மாதிரி பால் வாடை, விளையாண்டு ஏதாவது ஒரு சாப்பிட்டானா அது வாடை வருதுன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதிலே இன்னொரு ஃப்ளேவரும் இருக்குது, அது என்ன ஃப்ளேவர்னு தெரியல. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது தம்பிக்கு. ஸோ அவ்வளோதான், இதுதான் தம்பிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு. இதோட லிங்க் எல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் தெரியுமா, அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மோஸ்ட்லி நைக்காவில் சர்ச் பண்ணேன். இது எல்லாமே நைக்காவில் தான் வாங்கினேன், இந்த பாடி லோஷனை தவிர. இதுவுமே நைக்காவில் அவைலபிளாக இருக்குது. இது என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில் தான். தேங்காய் எண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய், அப்புறம் பாதாம் எண்ணெய் அதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு தேய்ச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக தான் மோஸ்ட்லி வாங்குச்சு தம்பிக்குமே. அவனுக்குமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. க்ரீம் தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது. குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நான் காட்டின சன்ஸ்க்ரீன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக போடணுமா, எதுக்கு குழந்தைக்கு இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் சோப் யூஸ் பண்ண மாட்டேன், பாடி வாஷ் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன் அவனுக்கு. ஸோ இப்போ இருந்தே ஸ்கின்னை கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக கொண்டு போவோமே அப்படின்றதுனால தான். இது எல்லாமே கிட்ஸ் ப்ராடக்ட் தான். இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இது எல்லாமே கிட்ஸுக்குள்ள ப்ராடக்ட் தான். அவன் வயசுக்கு தகுந்தாப்புல உள்ள ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுடருமே கிட்ஸுக்குள்ள தான். பவுடர் வந்து நியூ பார்ன் பேபிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் இதாக இருப்பாங்க, இந்த பவுடரை வந்து நியூ பார்ன் பேபிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடரு உண்மைக்குமே சூப்பராக இருக்குது. இது வந்து நானுமே யூஸ் பண்ணேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மூஞ்சுக்கெல்லாம் போட்டேன்னா அப்பப்போ போடுவேன், நல்லாயிருக்கும் அது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்டில் கேளுங்க. என்னால் கமெண்டில் ரீப்ளை பண்ண முடியாது. நான் கமெண்டை மேபி எப்பயாச்சும் ஒரு வாட்டியாவது பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.